நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்கன்னு பாத்தீங்களா? எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இப்ப யாருக்கு எதிரா கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்கன்னு தெரியும். அரசியல் வாழ்க்கையில கரப்படியாம இருக்கணும், எவன் கிட்டயோ லஞ்சம் கமிஷன் ஒத்த ரூபா கூட வாங்க கூடாதுன்னு நேர்மையா ஒரு அரசியல் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்த ஒருத்தரை லஞ்சம் வாங்கியிருக்காங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாரும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அவர் தான் வாழ்க்கையிலேயே இது வரைக்கும் சந்திக்காத அவமானத்தை உங்களால சந்திக்க போறாரு. இதெல்லாம் அவருக்கு தேவையா? இதெல்லாம் எதனால வந்ததுன்னு தெரியுமா? தகுதி தராதரம் பார்க்காம செல்ல பாண்டியன்னு ஒண்ணு இல்லாத ஒரு தற்கொலை கிட்ட சம்மந்தம் பண்ணாருல, அதுக்கு அவருக்கு கிடைக்க போற தண்டனை தான் இது. அம்பட்டு பெரிய மனுஷ கௌரவ குறைவு பார்க்காம நம்ம கூட வந்து சம்மந்தம் பண்ணாரு. அவரு பேரை கலங்கப்படுத்துற மாதிரி நாம இப்படி ஒரு காரியத்தை பண்ணிவிட்டோமே, நம்மளால ஒருத்தர் அசிங்கப்பட போறாரு, அவமானப்பட போறாருன்னு கொஞ்சம் கூட உனக்கு உறுத்தல. தப்பு பண்ணிட்டேன், நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்னைக்கு நீங்க ஊர் முழுக்க காசு வாங்கின விஷயம் எனக்கு தெரிஞ்சதோ அன்னைக்கே உங்களை தரன்னு இழுத்துட்டு போய் அந்த வீட்டு முன்னாடி நிக்க வச்சு எங்க அப்பா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்காருன்னு நான் போய் சொல்லிருக்கிறத நான் செய்யாம இருந்ததால இன்னைக்கு அந்த பெரிய மனுஷனுக்கு, அதுவும் தவைய செய்யாத ஒருத்தருக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கிடைக்க போகுது. இப்ப என்ன பண்ண போறீங்க? ஊர்ல எவனாவது அப்பா மேல கம்ப்ளைண்ட் பண்ணா அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற. என்ன எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? என்ன பேசுறது? அடுத்து என்ன பண்ணன்றத பாருங்க. என்ன ஜன்னாசி, என்ன பண்ண சொல்ற? ஊர்க்காரங்க எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனதுக்கு அப்புறம் அங்க எனக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்றியா? நம்புவான். ஒருவேளை நம்பிட்டா பரவாயில்ல, ஆனா நம்பாம நீ தான் உன் சம்மந்தி மூலமா பணம் வாங்கியிருப்பேன்னு சொன்னாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் ஜன்னாசி? ஆனா இந்த செல்ல பாண்டி இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சுட்டான். தராதரம் இல்லாத இடத்துல சம்மந்தம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது இதுதான். பேரு கட்டு போடுறதுக்கு அப்புறம் அதை எப்படி தடுக்க முடியும்? இன்னைக்கு மட்டும் என் பேர்ல ஏதாவது கலங்க வந்துச்சு